மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை 25/8/2025 திங்கட்கிழமை. விசுவாச வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை. வளர்பிறை துவிதியை திதி மதியம் 1:15 வரை. அதற்கு பிறகு திருதியை திதி, பூர நட்சத்திரம் அதிகாலை 3:32 மணி வரை. அதற்கு பிறகு உத்திரம் நட்சத்திரம், சித்த யோகம், நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 6 to 7:30, ராகு காலம் 7:30 to 9, யமகண்டம் காலை 10 to 12, குளிகன் மதியம் 1 to 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராசிரமம் காலை 10 மணியிலிருந்து 10 மணி வரை மகரம். அதற்கு பிறகு கும்பம். பொது கருநாள் காலை சூரிய உதயம் 6:07, அஸ்தமனம் மாலை 6:23, சந்திர உதயம் காலை 7:40, அஸ்தமனம் 7:59 8 வரை. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 முதல் இரவு 11:59 வரை. இன்றைய ராசி பலன், ராசி நட்சத்திர பலன். மேஷம் அஸ்வினி சங்கடம் விலகும் நாள். பரணி செயலில் உற்சாகம் இருக்கும். நேற்றைய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். கார்த்திகை பொருளாதார நிலை உயரும். ரிஷபம் கார்த்திகை யோகமான நாள். ரோகிணி குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். மிருகசீரிடம் பழைய கடன் வசூலாகும். மிதுனம் மிருகசீரிடம் உழைப்பால் உயர்வு காணும் நாள். திருவாதிரை திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை நடப்பம். புனர்பூசம் தொழில் முன்னேற்றம் அடையும். கடகம் புனர்பூசம் முயற்சி வெற்றியாகும். பூசம் பணவரவு அதிகரிக்கும். ஆயில்யம் வியாபாரத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். சிம்மம் மகம் வரவு செலவில் கவனம் வேண்டும். பூரம் மனம் தெளிவாகும். உத்திரம் பிறரை நம்பி எந்த ஒரு வேலையும் செய்யாதீர்கள். கன்னி உத்திரம் குழப்பமின்றி செயல்பட வேண்டும். அஸ்தமனம் பண விவகாரத்தில் எல்லோரையும் அனுசரித்து செல்வது நலம். சித்திரை நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். துலாம் நினைத்த வேலைகள் நடக்கும். சித்திரை சுவாதி இழுபறி முயற்சிகள் நிறைவேறும். விசாகம் வழக்கமான வேலை லாபம் காண்பீர்கள். விருச்சிகம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள். அனுஷம் பொருளாதார நெருக்கடி விலகும். கேட்டை பெரியோரின் ஆதரவு உண்டாகும். தனுசு இறை வழிபாட்டில் எண்ணியது நிறைவேறும். பூராடம் சேமிப்பு அதிகரிக்கும். உத்திராடம் எதிர்பாராத நெருக்கடிகள் சந்தித்தாலும் உங்கள் திறமை சமாளிப்பீர். உத்திராடம் நெருக்கடி நீங்கும் நாள். திருவோணம் திட்டமிட்டிருந்த வேலை நடத்தி முடிப்பீர். அவிட்டம் மனதில் இருந்த குழப்பம் விலகும். கும்பம் அவிட்டம் காலையில் சந்திராசிரமம் துவங்குவதால் வேலையில் கவனம் தேவை. சதயம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். பூரட்டாதி அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். மீனம் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். ரேவதி இழுபறியாக இருந்த வேலை முடியும். பொது பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும். விருப்பம் பூர்த்தியாகும். மகர ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி நீங்கும். எடுக்கும் வேலை வெற்றியாகும். முருகப்பெருமானின் வாகனமான மயில் வேல் வணங்கினால் பயம் தீரும். முதுமையிலும் தேவையானதை இளமை காலத்தில் கொஞ்சம் தேடி வைப்பது நன்று. குளிக்காவிட்டாலும் நஷ்டம் நமக்குத்தான், தண்ணீருக்கல்ல. அதுபோல கடவுளை நினைக்காவிட்டால் நஷ்டம் நமக்கே. தேங்காய் உடைத்ததும் வெண்மையான பருப்பு தெரியும். மனதையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதே தேங்காயின் தத்துவம். தேங்காய் பழம் சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் தேங்காய் பழம். சிவபெருமான் தேங்காய் பழம் சக்தி. அதனாலதான் எல்லா இதுலையும் தேங்காய் பழம் பூ வெற்றிலைப்பாக்கு அஷ்டலட்சுமிகளும் இருக்கின்ற ஒரு வெற்றிலைப்பாக்கு வைத்து நாம் இது பண்ணுவது மிக மிக சிறப்பானது. வெற்றிலையில் அஷ்டலட்சுமிகளும் இருக்கிறார்கள். வெற்றிலைப்பாக்கு. அப்புறம் பூக்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமானது பூ. காலையில் நான் இதை பற்றி போட்டிருந்தேன், திருவிளக்கை பற்றி போட்டிருந்தேன்.
அந்த திருவிளக்கு வந்து நமது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம். நமது வாழ்வின் இருளை அகற்றி ஒளியை கொடுக்கக்கூடியது. அந்த திருவிளக்கிற்கு நாம் வந்து பீதாம்பரி அது இதுன்னு எல்லாம் போடக்கூடாது. உப்பு, புளி, எலுமிச்சை எல்லாம் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். இல்லாட்டினா தேய்ச்சி வச்சுட்டு அதற்கு பிறகு செம்மண் போட்டு தான் விளக்கணும். அதனால் அதை செய்யணும். திருவிளக்கை பற்றி திருவிளக்கே ஓம் எனும் மெய்ப்பொருள் தருவாய் போற்றி, இருளை அகற்றி ஒளி தருவாய் போற்றி, அளவிலா செல்வம் தருவாய் போற்றி, இருள்கெடுத்து இன்பருள் தருந்தாய் போற்றி, மங்கள நாயகி போற்றி, தையல் நாயகி தாயே போற்றி, முக்கச் சுடரின் முதல்வி போற்றி, சூளாமணி சுடர் ஒளியே போற்றி, நமது ஜோதியே போற்றி, இருள்கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி, ஓம் சொல்லக விளக்காம் ஜோதியை போற்றி, ஓம் பல்லக நமச்சிவாய விளக்கே, ஓம் வெவப்பில்லா ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் உள்ளி தகழி விளக்கே போற்றி, ஓம் இடர்படு நாணத்தீ விளக்கே போற்றி, ஓம் அற்புத கோல விளக்கே, அருமறை சிரத்து விளக்கே, உள்ளத்தின் இருளை அழிப்பாய் போற்றி, நந்தா விளக்கே போற்றி, நாயகியே போற்றி, செந்தாமரைத்தாள் தந்தாய் போற்றி, ஓம் தீபமங்கள ஜோதி அருள்வாய் போற்றி, இருள் சேரி இனி இருவினை எரிவாய் போற்றி, ஓம் உள்ளது இருளை ஒளிப்பாய் போற்றி, செவிசாய்த்து அருள் கொடுத்து செல்வ நந்தி, கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி, குடம்குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, பொன்பொருளை வழங்கிடவே வந்த நந்தி, புகழ்விக்கும் எம்மில்லம் வருக நந்தி. இப்படி தெய்வங்களை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நமது கஷ்டங்கள் தீரும். திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம். இருளை அகற்றும் திருவிளக்கே, இன்பம் அளிக்கும் திருவிளக்கே. நாம் வந்து இந்த திருவிளக்கை இப்படி தான் நம்ம சுத்தம் பண்ணணும். நம்ம வந்து சும்மா அது இதுன்னு போட்டு சுத்தம் செய்யக்கூடாது. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? நாங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறோம். உங்களால் முடிந்ததை வைங்க. விநாயகப் பெருமானே போற்றி. இன்னைக்கு திங்கட்கிழமை. கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே, சொல்லுக்கடங்காக பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவார். பராசக்தி வாழி என்றே துதிப்போம். கணபதியே சரணம் அம்மா, கணபதியே சரணம், கணபதியே சரணம், எங்கள் கணபதியே சரணம், கணபதியே சரணம், கணபதியே சரணம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதே வரவரதே சர்வ ஜனம் நே வசமானஸ்ய ஸ்வாகா. இப்படி பிள்ளையாரை வழிபாடு பண்ணி நாம் பிள்ளையாரை நாம் கைத்தல நிறை கனியப்பமோடு அவள் பொறிசுன் கப்பிய கரிமோகன் கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் அதியவும் வைத்திடும் மரண்மகன் மற்பொருள் திரள் புய மதயானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடி பணிவேனே, மட்டமில் மலர் கொடு பணிவேனே.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கணபதியை போற்றி நாம் கணபதிக்கென்று இருக்கின்ற அத்தனை இதையும் நாம் பாராயணம் பண்ணி நம் கணபதியை பிள்ளையார வணங்குவோம். நாம் கொழுக்கட்டை செய்வோம். அப்படி இல்லைன்னா பூரணம், மோதகம், பூரண கொழுக்கட்டை, இனிப்பு கார கொழுக்கட்டை, மோதகம், அவல், கடலை பொரி, சுண்டல், கடலை எல்லாம் வச்சு உங்களால் என்ன முடியுதோ அதை வைங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வெளியில் எடுக்கிறதுனால அப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.